ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் வந்து நம்ம அதனால் என்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் லாஸ்ட்டாக. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஹோமோஜீனியஸ் பார்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஹோமோஜீனியஸ் கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்து உங்களுக்கு நான் ஹோமோஜீனியஸ் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது. ஹோமோஜீனியஸ் கேஸை லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ நான் ஹோமோஜீனியஸ் கேஸை பார்ப்போம். இந்த நான் ஹோமோஜீனியஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் dy × dt + ay = b இப்படி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஹோமோஜீனியஸ் கேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, அதிலிருந்து அதனுடைய கண்டினியூஸ் தான் இது. dy dt + ay = b. இது ஈக்குவேஷன் 4. நம்ம 3 வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ அடுத்த பார்ட்டு 4, ஈக்குவேஷன் 4. இந்த சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னா, இஸ் த சம் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் அ பர்டிகுலர் இன்டகரல். ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா, அதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா, ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அது மாதிரி பர்டிகுலர் இன்டகரல். இந்த அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பர்டிகுலர் இன்டகரல் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் பர்டிகுலர் இன்டகரல் ஒய்பிம்பாங்க. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, y = k நம்ம அப்ளை பண்ணும்போது dy / dt = 0 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் கொண்டு ஈக்குவேஷன் 4 நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒய்பி ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 5 இருக்கிற ஒரு பார்ட்டு. அதுக்கு நம்ம நேம் என்ன கொடுக்கணும்னா 5 ஏன்னு கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ அது தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டு ஹெட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம் ஒய்சி. இந்த ஒய்சியில் வந்து ட்ரிவியல் சொல்யூஷன் இது. அப்போ a × e⁻−at. ஓகேவா, இது வந்து ஈக்குவேஷன் 5 பி. ஓகே, ரெண்டு ஈக்குவேஷன் 5 தான், ஆனால் அது நேம் கொஞ்சம் வித்தியாசத்துக்காக 5a 5bன்னு கொடுக்குறோம். அடுத்து ஜென்ரல் சொல்யூஷனில் கொண்டு நம்ம அப்ளை பண்ணும்போது ஒய்யா ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, சம் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டகரல். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது yc + yb = ae⁻−at + b/a. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வர ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 6ன்னு எடுக்கிறோம். அடுத்து now the constant a is the defined by mean of the initial condition. ஓகேவா, இனிஷியல் கண்டிஷன் வந்து t = 0 and y take the values y of 0. ஓகே, ஈக்குவேஷன் 6ல் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஈக்குவேஷன் 6ல் நம்ம அப்ளை பண்ணோம்னா y of 0 - b/a நமக்கு கிடைக்கும். ஸோ இதை கொண்டு அப்படியே நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன் மொத்தமாக இருக்குல்ல, y of t = சொன்னோம்ல, y of t = ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் 6 y of t = அதில் கொண்டு நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் 7 நமக்கு கிடைக்கிது. ஓகேவா, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, therefore definite solution is y of t = y of 0 - b/a e⁻−ast + b/a = 7. இது நம்ம வந்து ஹோமோஜீனியஸ் கேஸில் பார்க்கும்போது நம்ம இனிஷியல் கண்டிஷன் எடுத்த விதமோ அந்த பர்டிகுலர் இன்டகரல் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இதெல்லாம் நம்ம அதில் கொண்டு வந்திருக்க மாட்டோம். ஓகேவா, நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டகரல் நான் ஹோமோஜீனியஸ் கேஸில் வரும். அதில் வந்து இதில் வராது. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இன்டகரல் இந்த கேசஸ் வந்து அதில் நமக்கு வராது. அப்போது நமக்கு கடந்த ஒரு 3 வீடியோ லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு 3 வீடியோஸில் நம்ம பார்த்தது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன, அதிலிருந்து பிடிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிரான்ச் ஹோமோஜீனியஸ் கேஸு நான் ஹோமோஜீனியஸ் கேஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இதை பற்றின இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த டாப்பிக்கோட அவுட்லைன் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சில எக்ஸாம்பிள்ஸோடு மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.